ஹாய், வெல்கம் டு ஐகே அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்ல ட்ரேட் பில்டருக்கான டாபிக்ல பார்ப்போம். அந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு வெல்டிங். ஸோ வெல்டிங்னா என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்துட்டு வெல்டிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெல்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லிசன், வெல்டிங்னது இப்போ ஒரு ரெண்டு மெட்டல் பீஸை ஜாயின் பண்ணுறது. பொதுவாக சொல்லணும்னா ரெண்டு மெட்டல் பீஸ் இருக்கு, அதை ரெண்டு ஷீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஷீட்டை ஜாயின் பண்ணணும். பொதுவாக என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஜாயின்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷீட் இருக்கு, அதில் ட்ரில் பண்ணுறோம். ட்ரில் பண்ணிட்டு ஒரு போல்ட் வச்சு நட்டு வச்சு டைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஒரு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு ஷீட்டு இன்னொரு ஷீட் இருக்கு, ரெண்டு பக்கமும் எப்படியோ நடுப்புற ஹோல் போட்டு நல்ல போல்ட்டு மேலே வச்சு அங்கே நட்டை வச்சு டைட் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் போல்டட் ஜாயிண்ட். இது ரொம்ப தின் ஷீட்டா இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப தின் ஷீட்டா இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம், சின்ன ஹோல் போட்டு ரிவீட் எடுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு பேரு ரிவீட்டட் ஜாயிண்ட். ஓகேங்களா, போல்ட் யூஸ் பண்ணா போல்டட் ஜாயிண்ட், ரிவீட் யூஸ் பண்ணா ரிவீட்டட் ஜாயிண்ட். இப்போ இது ரெண்டு பிளேட் இருக்கு. இதுல நம்ம ஜென்ரலா பட்டறையில பார்த்துருப்போம், வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்த்ததை வச்சு நான் அதுலேருந்தே வர்றேன். ஸோ இங்க வெல்டிங் பண்ணிடுறாங்க, இதுக்கு பேரு வெல்டட் ஜாயிண்ட். சரி, அப்போ இந்த வெல்டிங் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் என்னன்னா, ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்ணோம். இட்ஸ் ஜாயினிங் ஆஃப் டூ மெட்டல்ஸ் பை யூசிங் ஹீட். நல்லா கவனிங்க, பை யூசிங் ஹீட். ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மெட்டலை ஜாயின் பண்றீங்க. ஓகேங்களா, ரெண்டும் ஒரே மெட்டலா இருக்கலாம், வேற வேற மெட்டல், வாட் எவர். பை யூசிங் ஹீட் யூ ஆர் ஜாயினிங் டூ மெட்டீரியல்ஸ் வித் ஆர் வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர். அதாவது இந்த ப்ரெஷர் கொடுத்தோ இல்லை ப்ரெஷர் கொடுக்காமலேயோ அது முக்கியம் இல்லை. ஹீட்டை வச்சு நீங்க ரெண்டு பிளேட்டோ ஜாயின் பண்றீங்க, ஒட்டுறீங்கன்னா அது பேர் என்னன்னா வெல்டிங். சார் அப்போ கம்மை தடவை ஓட்டலாம்னா கம்மை வச்சு ஒட்ட முடியாது. நான் சொல்றேன், அதுவும் ஸ்டிக்கிங், ஆனால் அது வெல்டிங்ல வராது. வெல்டிங்னா என்ன, ரெண்டு பீஸை ஒட்டணும். எப்படி எதை யூஸ் பண்ணி ஒட்டணும், ஹீட்டை யூஸ் பண்ணி ரெண்டு தான் ஒட்டினா அது வெல்டிங். உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த லாங்குவேஜ்ல சொன்னேன். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்க் வெல்டிங். ஃபர்ஸ்ட் அந்த ஆர்க் வெல்டிங்கை பத்தி பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்சீங்கன்னா படிச்சிருப்பீங்க அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறது ஜென்ரலா நம்ம ஒர்க் ஷாப்ல நம்ம பார்த்தது, டே டு லைஃப்ல நம்ம பார்த்த மேக்சிமம் இருக்கிற வெல்டிங் எதுன்னா ஆர்க் வெல்டிங் தான் இந்த தமிழ்நாட்டில். நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கலாம், இல்லை படிக்கிறப்ப கூட நம்ம ஒர்க் ஷாப்ல செஞ்சிருப்போம். இதெல்லாம் எதுனா ஆர்க் வெல்டிங் அண்ட் கேஸ் வெல்டிங். இது இந்த சிலபஸ்ல ஆர்க் வெல்டிங் பத்தியும் கேஸ் வெல்டிங் பத்தியும், அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதோட வெல்டிங்கோட டெஸ்டிங் என்னென்ன டெஸ்டிங் இருக்கு, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. இந்த எல்லா டைப்பும் பார்க்கலாம்னா சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த இது மட்டும் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங்க்கு என்ன பிரின்சிபல் அப்படின்னா, ஒரு ஆர்க், எலக்ட்ரிக்கல் ஆர்க்கை ஜெனரேட் பண்ணி அந்த ஆர்க் மூலியமா எலக்ட்ரோட உருக்கி ரெண்டு மெட்டீரியலை ஜாயின் பண்றது தான் ஆர்க் வெல்டிங். அது என்ன சார் ஆர்க் அப்படின்னா, சிம்பிளா நான் வரைகிறேன். ஒரு எலக்ட்ரோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். எலக்ட்ரோடுங்கிறது தான் ஃபில்லர் மெட்டீரியல். ரெண்டு ஒர்க் பீஸ் இருக்கு, ரெண்டு பிளேட் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு பிளேட்டை நீங்க ஜாயின் பண்ணணும், அதாவது வெல்டிங் பண்ணணும். இதுக்கு எலக்ட்ரோடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா, எலக்ட்ரோட் ஹோல்டர் இருக்கும், அதில் பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிக்கிட்டு மிஷின் ஆன்ல இருக்கும். ஆன் பண்ணிட்டு ஒரு இடத்துல எங்க வெல்டிங் பண்ணணுமோ, இந்த வியூவில் எழுதுறேன், டாப் வியூவில் ரெண்டு பிளேட் வச்சுக்கோங்க. இதான் கேப்பு, இங்க வெல்டிங் பண்ணணும்ன்றப்ப இந்த இடத்துல டச் பண்ணுவாங்க. டச் பண்ணிட்டு லைட்டா மேல எடுப்பாங்க, ரொம்ப மேல எடுத்துட மாட்டாங்க. ரொம்ப மேல எடுத்துட்டா ஸ்டாப் ஆயிடும். டச் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 or 2 mm மேல எடுப்பாங்க. ப்ராக்டிக்கலா சொல்றேன், மேல எடுத்தோன்னே என்ன ஆகும்னா ஒரு ஆர்க் ஜென்ரேட் ஆகி நல்ல சவுண்டு வரும், நல்ல கண்ணை பறிக்கிற அளவுக்கு வெளிச்சத்தோட வரும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க அப்படியே கீழே நாத்திக்கிட்டே வருவாங்க, அப்படியே ஸ்லோவா. அது ஒரு ஸ்பீடு இருக்கு, எவ்வளோ கேப் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடில் வரணும், எல்லாமே கால்குலேட்டர் தான். அதை ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வருவாங்க. வந்தோடனே என்ன ஆகும்னா எல்லாம் அப்படியே வெல்டிங் நடந்துடும். வெல்டிங் ஆனோன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகணும். கூல் ஆனோடனே இந்த வெல்டிங்க்கு மேலே
ஒரு ஸ்லாக் கோட்டட் இருக்கும். ஸ்லாக்னா சிப்பிங் பண்ணோம்னா அது அப்படியே உடஞ்சி வெளில வந்துடும். ஆனா வெல்டிங் நிறைய மெட்டல் இருக்கும், மெட்டலுக்கு மேல ஒரு ஸ்லாக், ஓகேங்களா? அது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அதாவது பழைய சிமெண்ட், உடஞ்ச சிமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அது சிப் பண்ணா அப்படியே வெளில போயிடும், ஓகேங்களா? ஸ்லாக் கோட்டிங் இருக்கும், அது வெளில போயிடும். ஏன் ஸ்லாக் கோட்டிங் இருக்கணும், அது எதுக்கு, எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸ்பார்க் வெல்டிங். ஸோ இது வந்து எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோட சுத்தி ஒரு ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஸ்லாகா மாறுறது எதுனா இந்த ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா என்ன மெட்டல்ல ஃபில் பண்ணணுமோ ரெண்டுமே இரும்புன்னு வச்சுக்கோங்க, அயன். நம்ம ஃபில்லர் மெட்டீரியலும் அயன் தான் இருக்கும். அதை சுத்தி ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும், ஓகேங்களா? ஏன் ஃப்ளக்ஸ் கோட்டிங்னு நான் வரப்ப சொல்றேன். ஃப்ளக்ஸ் கோட்டிங் இருக்கும், ஓகே. இப்ப இந்த எலக்ட்ரோடும் இந்த ஒர்க் பீஸும் பவர் சப்ளைல ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? ரெண்டுக்கும் பவர் கொடுத்துருவாங்க. இங்கேயும் பவர் போகும், பவர் இங்க இருந்து இப்படி வரும், ஓகேங்களா? லூப் ரெண்டும் டச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா லூப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ பவர் சப்ளை இருக்கும், ஹை இன்டென்சிட்டி கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம டச் பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் மேல எடுக்கிறோம், டச் பண்றோம். டச் பண்றப்ப என்ன ஆகும், லூப் க்ளோஸ் ஆகுது. லூப் க்ளோஸ் ஆகிறப்ப கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே சர்க்யூட் பாயுது சுத்திக்கிட்டே இருக்கு, பிரச்சனை இல்லை. டக்குன்னு நீங்க வெளில எடுக்கிறீங்க, என்ன ஆகும், கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்றீங்க, ஒன்றும் நடக்காது. ஆனா நோட் திஸ் பாயிண்ட், இது ஒரு கனெக்ஷனு, இது ஒரு கனெக்ஷன், ரெண்டும் ஒட்டிட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். நீங்க டிஸ்கனெக்ட் பண்றப்ப ரொம்ப மேல எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் இங்க வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், ஒன்றும் நடக்காது. பட் ஆனா நீங்க கொஞ்சோண்டு கேப் மட்டும் கொடுக்குறீங்க, ரொம்ப கம்மியான கேப் கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் இங்கே இருந்து இந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கரண்ட்டுங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும்பா, நான் ரொம்ப டெப்தா எலக்ட்ரிக்கல்ல போகிறோம்ல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது, அணுக்கள் தான் ஆட்டம்ஸ்பாங்க, ஓகேவா? அந்த ஆட்டம்ஸ்ல நியூக்ளியஸ், அதாவது உட்கருன்னு ஒன்று இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ்ன்னு நிறைய இருக்கும், அதை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா? நான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப போகல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அதான் கரண்ட். கரண்ட்டுங்கிறதுனா மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா? அயன்ல ஒரு அயன் பீஸ் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கரண்ட் போகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கு, அதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து நான் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. வெளில எடுத்துட்டீங்க, இங்க இருந்து இங்க ஓடுறதுக்கு இடையில மீடியம்ல காத்து தான் இருக்கு, காத்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, அதனால இங்க இருந்து இங்க தாவ முடியாது, ஸோ இங்கேயே நின்றுக்கும், டிஸ்கனெக்ட் ஆனா கொஞ்சோண்டு கேப் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து இங்க கரண்ட் போக ட்ரை பண்ணும், ஆனா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நடுப்புல ஏர் இருக்கா, இந்த ஏரை என்ன பண்ணுவோம், ஏர் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஆனா ரொம்ப சின்ன ஹை கரண்ட் போறப்ப சின்னோண்டு கேப் தான் ஏர் இருக்கு அப்படின்னா, அந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அந்த ஆட்டம்ஸ் அயனைஸ் ஆயிடும். அயனைஸ்னா அது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். அந்த எலக்ட்ரான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி இந்த கேப்ல இருந்து இந்த கேப்க்கு கரண்ட் போகும். ஏன், கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கு, கொஞ்சோண்டு காத்து தான் இருக்கு, அந்த காத்தை அடிச்சு கரண்ட்டை கண்டக்ட் பண்ண வைடா அப்படின்னு சொன்னா இந்த ஏர் பிளாஸ்மாங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறி, பிளாஸ்மா பத்திலாம் அது வேற டாபிக், ஜஸ்ட் பிளாஸ்மான்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளாஸ்மா அப்படின்னா அயனியாக்கம் செய்யப்பட்ட காற்று, ஓகேங்களா? வாயு, ஓகே. ஏர் அயனைஸ் ஆகி பிளாஸ்மாவா மாறுது, அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் பாயும், எங்க அந்த கேப்ல பாயும். அப்படி ஏர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கரண்ட்டை கண்டக்ட் பண்றதுனால, சாரி, பிளாஸ்மா கரண்ட்டை கண்டக்ட் பிளாஸ்மாவா மாறுறதுனால நிறைய எனர்ஜி லிபரேட் ஆகும். எனர்ஜி எப்படி, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அந்த ஹீட் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதாவது 3000 to 6000 டிகிரி சென்டிகிரேட் ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ, 3000 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 6000 டிகிரி சென்டிகிரேட் வரையும், டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த டிகிரி. அவ்வளோ ஹீட் வர்றது இந்த எலக்ட்ரோடு இருக்கா, இந்த எலக்ட்ரோட மெல்ட் பண்ணிடும். எலக்ட்ரோட்னா ஃபில்லர் மெட்டீரியல், இது அதுக்குள்ள இது உருகிரும், இது உருகி இந்த கேப்ல அப்படியே ஊட்டும், ஃபில் ஆகும்.
இதுதான்ப்பா ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங்ல என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு மெல்ட் த எலக்ட்ரோடு. ஓகேங்களா, அது மெல்ட் ஆன எலக்ட்ரோடு இந்த ஜாயினை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான். ஓகே, இப்போ நான் கோட்டிங்க்கு வரேன். இந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங்னு இருக்குல்ல, இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம்? நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு இரும்புல வெல்டிங் பண்ணுறோம்னு வைங்க, அது சாரி இரும்புல தான் வெல்டிங் பண்ணுறோம். இப்போ அயன் வந்து ஹை டெம்பரேச்சர்ல வெளியில இருக்க காத்தோட ரியாக்ட் பண்ணி அயன் ஆக்சைடா மாறும். அயன் ஆக்சைடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. இப்ப இந்த கோட்டிங்கே இல்லை, இங்க என்ன ஆகும், ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகும், இது உருகி அப்படியே ஊத்துதுன்னு வைங்க. வெளியில யார் இருக்கா, காத்து இருக்காரு. காத்தும் இந்த ஹை டெம்பரேச்சர் மோல்டன் மீட்டரும் சேர்ந்து என்ன ஆகும்னா ஆக்சைட்ஸை கிரியேட் பண்ணி இது உள்ளார ஆக்சைடு பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிடும். உள்ளார பபுளா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், வெல்டிங் ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்குமா வீக்கா இருக்குமா, வீக்கா இருக்கும். ஒரு சுத்தில எடுத்து ஒரு இடம் அடிச்சு அது உடஞ்சு போயிடும். ஸோ அதனால இந்த காத்தோட இந்த இது ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுன்னா ஃப்ளக்ஸ் கோட்டிங்னு ஒன்று ஃப்ளக்ஸ் கோட்டிங் கொடுத்தாங்க. அது டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ கம்மியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஹீட் ஜென்ரேட் ஆகிறப்ப இதுவும் சேர்ந்து உருகும். வெயிட் கம்மியா இருக்கிறதுனால இது மேலே வந்துருக்கும். ஒன்றும் இல்லைப்பா, தண்ணி ஒரு பீக்கர்ல ரெண்டு லிக்விட் இருக்கு. பாருங்க, ஹை டெம்பரேச்சர்ல மோல்டன் அயான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இங்க ஒரு லிக்விட் இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, அதாவது டென்சிட்டி கம்மியா இருக்க லிக்விட் எங்க இருக்கும், மேல இருக்கும். இன்னொரு கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டென்சிட்டி கம்மியா இருக்க லிக்விட் மேல இருக்கும், ஹை டென்சிட்டி லிக்விட் கீழே இருக்கும். ஓகேங்களா, அப்ப டென்சிட்டி கம்மியா இருக்கிற ஃப்ளக்ஸ் கோட்டிங் மேல வந்துடும். மேல அதுக்கு கீழே இருக்கிறது ஹை டென்சிட்டி லிக்விட், அதாவது இரும்புனே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும், அடுத்து மேலே வந்துருச்சு, அதுக்கப்புறம் சிப்பிங் பண்ணி இதை வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். அப்படி வெளியில் எடுத்துட்டா இது ரிமூவ் ஆகிடும், நோ ப்ராப்ளம். அப்போ மேலே கோட்டிங் வர்றப்ப வெளியில இருக்க காற்று மோல்டன் மெட்டலோட ரியாக்ட் ஆகாம இந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் தடுக்குது. ஓகேங்களா, டக்குனு ஒரு டவுட் வரும், சரி இந்த ஸ்லாக் இது உள்ள போயிடுமோ? போகாது, ஏன்னா வெயிட் கம்மி, அது மேலே வந்துடும். இது இரும்பு வெயிட் அதிகம், லிக்விட் ஸ்டேட்டா இருந்தாலும் வெயிட் அதிகம், கீழே தான் இருக்கும், இது மேலே இருக்கும். அதனால இது இதோட மிக்ஸ் ஆகாது. ஏன்னா தண்ணி ஒரு பீட்டர்ல எடுத்துட்டு ஆயில ஊற்றி பாருங்க, ஆயில் மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, கீழே மிக்ஸ் ஆகாது. ஸோ மோல்டன் ஸ்டேட்டா இருந்தாலும் ரெண்டுமே மோல்டன் ஸ்டேட்டு. லோ டென்சிட்டி இருக்கிற லிக்விட் மேலே வந்துடும், ஹை டென்சிட்டி லிக்விட் கீழே வந்துடும். அதே மாதிரி இது மோல்டன் அயான் கீழே இருக்கும், இந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளக்ஸ் கோட்டிங் பேர் ஸ்லாக்னு சொல்லுவாங்க. ஸ்லாக்னா வேஸ்ட் மாதிரி மேலே சிப் பண்ணி அதை எடுத்துருவாங்க. சிப்பிங் ஹேமர் வச்சுட்டு சிப் பண்ணால் அதை எடுத்துருவாங்க. ஓகேங்களா, வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சடனாக தண்ணியை எடுத்துறது கூல் பண்ணக்கூடாது. கூல் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு என்ன சொல்றது, இதோட ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக போயிடும். ஓகேங்களா, அதனால நேச்சுரலாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதுவாக ஒரு டைம் எடுத்துக்கும், கூல் ஆகிடும். கூல் ஆனோடனே சிப் பண்ணி எடுத்துட்டா ஓகே. இதுதான் ஆர்க் வெல்டிங்கோட பிரின்சிபல். சரிங்களா, நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆர்க் வெல்டிங் சொன்னேன்னா, நம்ம ப்ராக்டிக்கலா நமக்கு அதிகமாக பார்த்தது, அதிகமாக செஞ்சது, கேள்விப்பட்டதெல்லாம் ஆர்க் வெல்டிங்காக இருக்கும். படிக்காதவங்கள்ட்ட கூட இப்போ என்ன வெல்டிங் பார்த்துருக்கீங்கன்னா, பட்டையெல்லாம் ஒரு இதை வச்சிருந்தாரு, இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஆர்க் வெல்டிங். நிறைய டைப்ஸ் வெல்டிங் இருக்கு. கேஸ் வெல்டிங்லாம் இருக்கு. கேஸ் வெல்டிங்ல வந்து என்னன்னா அங்கேயும் ஹீட்டை யூஸ் பண்ணி தான் வெல்டிங் பண்ணுவோம். கேஸ் கட்டிங்லேயே ஹீட்டை யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணுவோம். அந்த ஹீட் எப்படி வரும், ரெண்டு கேஸ், ஒன்றும் இல்லை, ஸ்டவ் பற்ற வைக்கிறோம்ல, ஸ்டவ் பற்ற வச்சு நான் அதை வச்சு வெல்டிங் பண்ற அளவுக்கு அதுக்கு பவர் இல்லை. ஆக்சிஜனையும் அசிட்டிலனையும் மிக்ஸ் பண்ணி அது கொடுக்குற ஃப்ளேம் டெம்பரேச்சர் ஹையா இருக்கும், அதை வச்சு நம்மளால வெல்டிங் பண்ண முடியும். அது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஜென்ரலா வெல்டிங்கோட கிளாசிபிகேஷன்ஸை பார்ப்போம், ஓவராலாக பார்ப்போம். ஓகேங்களா, இன்னும் நிறைய இருக்கு. நான் சிலபஸ்ல இருக்கிறத வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். இதுலயும் சில எக்ஸ்ட்ராவும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கான அந்தந்த சாப்டர்ஸ் வர்றப்ப அந்தந்த வெல்டிங்கை பத்தி டீப்பா போகும். ஓகேங்களா, ஜஸ்ட் வெல்டிங்ல என்னென்ன டைப் இருக்கு. கேஸ் வெல்டிங், கேஸை யூஸ் பண்ணி வெல்டு பண்றது. அது எப்படி கேஸை யூஸ் பண்ணி வெல்டு பண்ணுறது, கேஸ் அடிச்சு வெறும் கேஸ் வந்து வெல்டு பண்ணாது. கேஸ் வெளியில வரும், அதை பற்ற வைப்போம், பற்ற வைக்கிறப்ப ஃப்ளேம் மாதிரி பற்றி எரியும். ஓகேங்களா, லைட்டர் மாதிரின்னு கூட ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு புரியணும்னா. அதை கேஸ் வரும், கேஸை பற்ற வச்சு அதை வச்சு ரெண்டு பார்ட்டை ஜாயின் பண்ணா கேஸ் வெல்டிங். ஓகேங்களா,
அடுத்து ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங்னா நான் இப்போ நடத்துனது. ஓகேங்களா? அதுல 3 டைப் இருக்கு. மெட்டல் ஆர்க் வெல்டிங், லாஸ்டா சொன்னது மெட்டலை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஆர்க் ஜென்ரேட் பண்ணி வெல்டிங் பண்றது. அடுத்து பிக் வெல்டிங். பிக் வெல்டிங் அதாவது மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங். அதாவது எப்படின்னா இந்த இதுல வந்து ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரோடு வந்து ஒரு ஒயர் மாதிரி கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வெல்டிங் பண்ணிக்கிட்டே போவாங்க, இது குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ எலக்ட்ரோட்ல வந்து தீஞ்சு போனோன்னா இன்னொரு எலக்ட்ரோடு எடுத்து வைப்பாங்க. பிக்ல அப்படி கிடையாது. ஒயர் கண்டினியூஸா அது ஒரு ஒயர் நூல்கட்டு மாதிரி இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இனர்ட் கேஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளக்ஸுக்கு பதிலாக இனர்ட் கேஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பிக் வெல்டிங் வர்றப்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் ஐம் டெல்லிங் வாட் இஸ் வாட். ஓகேங்களா? இனர்ட் கேஸ் வந்து வெளியில இருக்க ஆக்சிஜன் மோட்டர் மெட்டரோட ரியாக்ட் ஆகாம தடுக்கும். அடுத்து பிக் வெல்டிங் டங்ஸ்டன் இனர்ட் கேஸ். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இதுன்னா எலக்ட்ரோடு வந்து எப்பவுமே கன்சியூம் ஆகுது இல்ல, தீர்ந்து போயிருது இல்ல. ஒரு வெல்டிங் பண்ணோன்னா ஒரு எலக்ட்ரோடு, 2 வெல்டிங்க்கு 2 எலக்ட்ரோடு, இந்த மாதிரி தீர்ந்து போகுதுல. இங்க எலக்ட்ரோடு இருக்கும், டங்ஸ்டன் தான் எலக்ட்ரோடு, ஆனா அது தீரவே தீராது. ஓகேங்களா? ரெண்டு ஒர்க் பீஸ ஜாயிண்ட்டை மெல்ட் பண்ணி அதுங்க ரெண்டையும் ஒட்டுறது. இதுக்குன்னு தனியா ஒரு எலக்ட்ரோடு வச்சு கிடையாது. ஓகேங்களா? அது பிக் வெல்டிங். இங்க அப்படியும் பண்ணலாம், ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னாலும் ஃபில்லர் மெட்டீரியலையும் யூஸ் பண்ணலாம். அது டிக் வெல்டிங். ஓகேங்களா? அடுத்தது தெர்மிட் வெல்டிங். தெர்மிட் வெல்டிங்ல வந்து என்னன்னா இங்க வந்து கெமிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியா இங்க கன்வெர்ட் ஆகும். இப்படி அலுமினியம் ஆக்சைடும் அயன் பவுடரையும் போட்டு அதை பற்ற வைப்பாங்க. அது வந்து எரிஞ்சு அது ஒரு ஹீட் எனர்ஜியை கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி வெல்டிங் பண்றது தான் தெர்மிட் வெல்டிங். மோஸ்ட்லி ரயில்வே ட்ராக்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது சாலிட் ஸ்டேட் வெல்டிங். ஓகே, இதுல ஃப்ரிக்ஷன் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங்னு இருக்கு. ஃப்ரிக்ஷன் வெல்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு லேத்துன்னு வச்சுக்கோங்களேன். லேத்துல ஒரு பீஸை ஃபிக்ஸ் பண்றீங்க, நல்லா ஹை ரொட்டேஷன் பண்ணுது. இன்னொரு சைடு இன்னொரு ஒரு பீஸை டெயில் ஸ்டாக்ல வச்சு ஃபோர்ஸ் பண்றீங்க. என்ன ஆகும்? ரெண்டும் ஃப்ரிக்ஷன் ஆகுதா, சுத்த ஃப்ரிக்ஷன் ஆகுதா, ரெண்டு எட்ஜும் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகி அது ஒரு மெல்ட் ஆகாது, ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போய் ரெண்டும் ஒட்டிக்கும். இதுக்கு பேரு ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஹீட்டு தான், ஆனா அந்த ஹீட்டு யாரால வருது? ஃப்ரிக்ஷனால வருது. மெக்கானிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது எங்க? ஃப்ரிக்ஷன் வெல்டிங். அடுத்து எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங். இது ஒரு வெடியை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணி ரெண்டு மெட்டீரியலை ஜாயின் பண்றது எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங். இவங்க சிலபஸ்ல இல்லை, ஜஸ்ட் வாட் இஸ் ஒர்க் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வெல்டிங்ல ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வெல்டிங்கோட பேசிக்ஸ் பிளஸ் சேஃப்டிஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்க்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாமே பார்ப்போம். வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் என்ன வெல்டிங்ல என்னென்ன மாதிரிலாம் டிஃபெக்ட்ஸ் வரும், வெல்டிங் எப்படி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். தேங்க்யூ.